போல சண்டை சச்சரவு இல்லாம வந்து வாழ்வு வரும் தருவாயில் நண்பா எனக்கு திருமணம் முடிந்து விட்டு கல்யாணம் ஆயிடுச்சுடா. எங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? ஆயிடுச்சுடா. ஏங்க எனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கல, உங்களுக்கு யாரு பொண்ணு கொடுத்தாங்க? பாவியாக விட்டேன் யார் சண்டாளன். அருமை அண்ணாவாகப்பட்ட யார் சிவகுமார் அவர்கள், சிவகுமார் அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படித்த யார் சிவகுமார் அவர்கள் அர்ஜுனனுக்காக நண்பளிப்பாக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இந்த காளியம்மனுடைய அருள் பெற்று அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஓங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த காளியம்மனை என்னுடைய மனதோடு பிரார்த்தனை. நன்றி. நாங்க பாண்டவராக இருந்தாலும் திருவாரூர் பெரிய மக்கள் 99 பேர் மகனம் தாங்கிய மன்னர்கள். கௌரவர்கள் 99 பேர். 99 பேர். அவை சுத்தப்ப மக்கள், நாங்கள் பெரியப்ப மக்கள். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயது முடிந்த பிறகு பங்காளி. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. பள்ளியிலேயே பகை. பள்ளி பருவத்திலேயே. சரி. 5 வயசுல அண்ணன் தம்பியாக இருந்து 10 வயசுல பங்காளியா ஏன் மாற வேண்டும்? தக்க பருவத்துக்கு வந்த உடனே இப்படி நாடு இருப்பது 56 நாடு, 56 தேசம். சித்தப்ப மக்களுக்கு பெரியப்ப மக்களுக்கு குரு பெரியவர்களை பாவ பிரகடனை செய்தார். எப்படி செய்தார்? பாண்டவர் 5 சரி நாடு, கௌரவர்கள் 99 பேருக்கு சரி நாடு. அப்படி என்று இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய குரு பெரியவர் பாவ பிரகடனை செய்ய பார்த்தான். பாம்புக்கு பன்னல விஷம், துரியோதன மன்னனுக்கு பாண்டவர் கைவருக்கு சரி நாடு கொடுப்பதா? அப்படி என்று தங்களை எத்தனையோ வஞ்சகம் செய்தார். போது வழியில பொய்க்குழி வெட்டினார், நடக்கும் வழியில நச்சுமுள்ள நட்டு வைத்தார். உங்குகின்ற சாதத்திலே நஞ்சு அமிர்தத்தை கலக்கினார், படுக்கின்ற பாய்களை பாம்புகளை விட்டார். அந்த ஆயனுடைய கிருபையாலே ஐவரும் தப்பி பிழைத்தோம். ஆயனுடைய கிருபையாலே உண்மைதான். மீண்டும் என்ன செய்தார்? அரக்குமா மாளிகை கட்டினார். அரக்குமா மாளிகையிலே எங்களை வரவழைத்து அரக்குமா மாளிகையிலே பாண்டவரை மடிக்க வேண்டும் என்று சொல்லி அரக்குமா ஆண்டவனுடைய கிருபையாலே அரக்குமா மாளிகையிலே தப்பித்து மீண்டும் என்ன செய்தார்? பணிங்குமா மண்டபம் கட்டினார். பணிங்குமா மண்டபம் கட்டி தன்னுடைய மகனாகப்பட்ட 8 பேருக்கு அதிபதி யார் ரக்குண குமாரன் பூநூல் திருமணம் என்று பாண்டவருக்கு பொய்யோலை அனுப்பினார். லக்குண குமாரனுக்கு பூநூல் திருமணம். கண்ணே கமனே சத்தம் போடுறாங்க. சபரேஷ் அவர்கள் நன்கொடையாக வயதிலே சிறுவராக இருந்தாலும் சென்ற இடமெல்லாம் சிறப்போங்கி பள்ளியிலே பாடத்தை நல்லா கற்று பெரிய ஆளாக வேண்டும் என்று சொல்லி இந்த ஆட்டக்கார வாயில் வருவது ஹரிராமனுடைய வாக்கு போல பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்திருப்பாய். உண்மை. அப்படி பணிகுமா மண்டகம் கட்டு பூநூல் திருமணம் என்று பாண்டவருக்கு பொய்யோலை அனுப்பினார். இது உண்மையாகத்தான் இருக்கும். அப்படி என்று நாங்கள் பாண்டவர் கபடி வஞ்சகம் அறியாமல் பணிகுமா மண்டகத்துக்கு சென்றோம். அப்பொழுது பார்த்தார் துரியோதன மன்னன். அண்ணா தருமா, சமையல் செய்திருக்கும் கொஞ்ச நேரங்கால தாமதம், சும்மாதான் இருக்கின்றோம். பாண்டவர் ஐவரும் துரியோதனாதிகளும் ஒரு விளையாட்டு விளையாடலாம். உண்மைதான். அப்படி என்று சொன்னார். அப்பொழுது எங்க அண்ணன் தர்மர் சொன்னார்கள், எப்படி துரியோதனா, விளையாட்டு என்பது விளையாகிவிடும், விளையாட்டு என்பது விளையாகிவிடும், வேண்டாம் என்று சொல்லுவோம். அப்பொழுது துரியோதனன் சொன்னா, தர்மா இதெல்லாம் போய் சும்மாதான் இருக்கிறேன், ஒரு பொழுதுபோக்குக்காக ஆடலாம். அப்படி என்று என்ன விளையாடினார்? அம்மா ஆயா இருங்க, வெத்தலை பாக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களா? கத்திட்டு இருக்கிற உங்க பாட்டுக்கு அதுக்கு தான் சண்டை போடுறீங்க. ஊத்துனா நல்லா கேட்கணுமாயா? அப்பொழுது என்ன விளையாட்டு விளையாடினார்?